ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரோப் லைட் அன்பாக்சிங் பார்க்கலாம். இது எப்படி மாட்டணும், அதனோட பவர் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நார்மலான லைட்டை விட இதனோட லூமினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். நான் கடைக்கெல்லாம் மாட்டியிருக்கிறேன். இது நம்ம டீல் பண்ணிகிட்ருக்குறோம். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டன் கலரில் வரும், அப்புறம் இந்த கலரில் வரும், அப்புறம் பியூர் ஒயிட்டில் வரும். விஎம்ஜி கோல்டு எஸ்எம்டி ரோப் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ வெளியில் நம்ம எக்ஸ்டீரியருக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 2835 எஸ்எம்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்இடி 120 எல்இடி மீட்டர், 220 வோல்ட் எல்இடி ரோப் லைட்டு, 65 ஐபி. இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 23 மீட்டர் வருங்க. இதனோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 20லேருந்து 20 to 23 மீட்டர் வரும். ஃபீட்டு கணக்கு பண்ணும்போது ஒரு மீட்டருக்கு 3.25 அடி வரும். கணக்கு போட்டுக்குங்க. அப்புறம் இதில் ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். நோ யூவி ஐஆர் ரேடியேஷன், ஹை பிரைட்னஸ் எஸ்எம்டி எல்இடி, ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி, லோ பவர் கன்சம்ஷன், லாங் லைஃபு, லோ டெம்பரேச்சர் ரைசிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு சில லைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் எரியும் போது பார்த்திங்கன்னா ஓவராக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது அந்தளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஹோமு, ஆஃபீஸு, மீட்டிங் ரூமு, ஹோட்டலு, அப்புறம் கேபினட்டு, ஷாப்பிங் மாலு, அப்புறம் ஷோ விண்டோஸு, பார்க்ஸு, ஷாப் ஹோர்டிங்ஸு, பார்க்கிங் லாட்ஸு எக்ஸ்ட்ரா. அப்புறம் இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய அட்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆல் எல்இடி ப்ராடக்ட்ஸ் ஷுட் நாட் பி இம்மர்ஸ்ட் இன் த வாட்டர் ஃபார் லாங் டைம். தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. மேக் ஷுர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் அவுட் டு ரீச் த சில்ட்ரன். குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் இன்ஸ்டால் த ஃப்ளேமபிள் எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் கரோசிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதாவது தீ பிடிக்கிறது, வெடிக்கிறது, துருப்பிடிக்கிற இடங்களில் மாட்டக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இஃப் யூ ஃபவுண்ட் த கிளாஸ் கிராக்ஸ் ஹேவ் அப்பியர்டு ஆர் ப்ரோக்கன் ப்ளீஸ் சேஞ்ச் டைம். அதாவது உடைந்த கிளாஸ்களில் ஒட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. இதான் மக்களே அந்த எல்இடி லைட்டோட பாக்ஸு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி கொடுக்கும். நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற லைட்டெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு உள்ளே இருக்கிறது எப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். லைட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள பாக்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரோலரில் போட்டிருப்பாங்க. இந்த ரோலரில் லைட் சுற்றி இருக்கும். ஏன்னா அது உள்ளே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறது இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோலரில் இந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 23 மீட்டர் இருக்கும். இதுதான் அந்த ரோப் லைட்டோட ஃபுல் லென்த்து. நிறைய இருக்குது பார்த்திங்களா, சுற்றி வச்சுருக்கிற பார்த்திங்களா. கிட்டத்தட்ட இதனோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 23 மீட்டர் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா டிசி கிடையாது, டைரெக்டாக ஏசியில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் ப்ளக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டோட பவர் காமிக்கிறேன் ஆன் பண்ணி. இது கோல்டன் கலரு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு, அப்புறம் நான் சொன்ன அந்த லைட்டு எல்லாம் வரும் பார்த்தீங்களா. செல்ஃபோனே இதாகி போச்சு, அந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது. தெரியுதா? செல்ஃபோனே அந்த இது கிளாரிட்டி இல்லை. உங்களுக்கு செல்லை வெளியில் எடுத்து மேலே எடுத்து காமிக்கிறேன். தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இமேஜ் வீடியோவே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பட் இப்போ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். ஆன் பண்ண அடுத்த செகண்டு அந்த கேமராவோட இந்த பவரோட இது தாங்க முடியாமல் கேமராவோட லென்ஸே தள்ளாட்டமாகுது பாருங்களேன். பார்த்தீங்களா? ஸோ பிரைட்னஸ் சூப்பரான பிரைட்னஸ்ஸு. இப்போ நான் காமிச்ச அப்ளிகேஷன்லாம் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இன்றைக்கி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கடையானாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்இடி லைட்ஸு, ரோப் லைட்ஸ் தான் தேவைப்படுது. போட்டு விட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு
உங்களுக்கு கோல்டன் கலரில் வருது. இது எப்படி மெயினாக இந்த மாதிரி ரோப் லைட் வாங்கிட்டீங்க அப்படின்னா மாட்டும்போது ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி நான் வாங்கி செக் பண்ணும்போது நடந்த சம்பவம் தான் இது. எல்இடி ரோப் லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 எண்டு இருக்கும். ஒரு எண்டில் வந்து இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இப்படி உள்ளே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நேரம் வந்து ஆப்போசிட் எண்டு ஒன்று இருக்கும், இந்த எண்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அவங்க கடைக்காரங்க தரும்போது செக் பண்ணி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு எந்த எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த எண்டை தான் நீங்கள் பவரில் கொடுக்கணும். சப்போஸ் தெரியாமல் ப்ளக் இந்த இதை கலட்டிட்டு வேறு மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து ஆப்போசிட் சைடில் 1 மீட்டர் கிட்டத்தட்ட அவங்க ஒவ்வொரு மீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சால்ட்ரிங் பாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் வரைக்கும் பேன் ஆகி கட் ஆயிரும். இது அப்படி தான் பேன் ஆகி போச்சு, தெரியுதுங்களா? இதில் வந்து உங்களுக்கு உள்ள ஒரு 2 பின்னு கொடுத்துருப்பாங்க, காமிக்கிறேன். இப்படி பேக் சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும். இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 பின் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இதில் என்ன ஆகுன்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சால்ட்ரிங் வச்சுருப்பாங்க. சால்ட்ரிங் சரியாக இது பண்ணாமல் என்னோட ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பவரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேன் ஆகி வெடிச்சிரும். இந்த கேபிள் அப்படி தான் வெடிச்சிருச்சு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், கேபிளே பவருக்கு ஃபெயிலியர் ஆகி வெடிச்சிருச்சு. அதனால் கொடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கொடுக்கணும். இந்த மாதிரி இதான் மெயின் உங்களுக்கு பவர் எண்டு. உள்ளே கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், இந்த எண்டு 2 உள்ளே கரெக்டாக அப்படி சீட் ஆகிற மாதிரி கொடுக்கணும், தெரியுதா? இப்படி உள்ள சீட் ஆகிக்கணும். சீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு இது பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பவரில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த 2க்கும் ஏதாவது இடையில ஜாயிண்ட் எதாவது இருக்குதா, சால்ட்ரிங் எதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு அதை க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. நீங்கள் வாங்கும்போது என்ன எண்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த எண்டை கொடுங்க. ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அதை தவிர பண்ணிங்க அப்படின்னா சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகினா பரவாயில்ல, பெரிய ஃபயர் நீங்கள் மாட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சிக்கலாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொடுக்கும்போது இதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் இதில் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி டேப்பு கூட சுற்றிட்டீங்க அப்படின்னா அந்த காற்றுக்கு ஆடும்போது உங்களுக்கு அந்த ஷேக் ஆகி லைட் ஆஃப் ஆகாது. இந்த மாதிரி டேப் சுற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் எதாவது ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல் எதாவது மிஸ் மேட்ச் ஆகி உங்களுக்கு ஃபயர் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு பேன் ஆச்சு அப்படின்னா இந்த 1 மீட்டரை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தூர போட்டுக்கலாம். அது எந்த இடம் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக 1 மீட்ரு வச்சுக்குங்க. அந்த 1 மீட்டர் லென்த்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், இதுலேருந்து கரெக்டாக 1 மீட்டர் லென்த்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல வந்து அந்த இது வருதுங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மீதி உள்ள பார்ட்டில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா லைட் எரியும். சப்போஸ் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, எதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சில்வர் பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த எண்ணில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை தூக்கி வீசிட்டு பழையபடி இந்த ப்ளக் இருக்கு இல்லையா, இந்த ப்ளக்கை தூக்கி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எரியும். ஓகே, இதை எப்படி மாட்டுறதுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் இதை வந்து கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மெயினாக கண்ணாடிக்குள்ளதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் சைட் டேப் போட்டுக்குங்க. இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போடாதீங்க. இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாய்ஸ்சருக்கு இல்லை அப்படின்னா வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக கலண்டுரும். இந்த மாதிரி டேப் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த என்ன சொல்கிறது, இந்த மார்பிள்ஸு டைல்ஸ்லாம் வச்சுருக்கிற கடைகளில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டேப்பு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இதனோட எம்ஆர்பி வந்து 380 வருது. பட் இந்த ப்ரைஸ் இல்லை, இதோட விலை கம்மியான ப்ரைஸ் தான். இந்த மாதிரி டேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணாடியிலேருந்து ரிமூவ் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த டேப் ஒரு டபுள் சைடு டேப்பு, இதை எடுத்திங்கன்னா வரும். ஒரு பார்ட்டை ஒட்டிட்டு மேலே இருக்கிறத ஸ்லீவை எடுத்து நீங்கள் நம்ம ரோப் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் பிடிச்சி இழுத்தா கூட வராது. நான் என்னோடய கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ நீங்கள் கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டை போட்டுக்குங்க. போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். என்னோடய கடைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா? பாருங்க, ரோப் லைட்டு உள்ளே வந்து வெளியில் வந்திருக்கு. உங்களுக்கு வெளியில் போய் காமிக்கிறேன். தெரியுதுங்களா எப்படி சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். கீழே போய் காமிச்சா வியூ நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? அந்த டேப்பு, டபுள் சைட் டேப்பு போட்டு அடியில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இதை போட்டு ஒட்டியிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே இருந்து உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். கீழே கொண்டு போய் காமிக்கிறேன். நம்ம கடை மேலே இருக்குது. மேலே அந்த லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருந்து காமிச்சா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிய மாட்டேங்குது. தெரியுதா பிரைட்னஸ்? ஸோ இது வந்து நல்ல பிரைட்டாக இருக்கிறது தான். தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது செப்பரேட்டாக காமிக்க மாட்டேங்க நம்ம கேமராவில். பண்ணி இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த மென்ஸ் பார்க்குக்கு மேலே ஓகே மக்களே. ஸோ உங்கள் வீடு வணிக நிறுவனங்களை அழகுபடுத்துவதற்கு இந்த மாதிரி ரோப் லைட் வந்து வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. ஆன்லைனில் கிடைக்கிறத விட ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கூட நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது எந்த எண்டில் ப்ளக் இருக்கோ அந்த எண்டை கொடுங்க. ஆப்போசிட் எண்ட் இருக்கு இல்லையா, ஆப்போசிட் எண்டில் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 மீட்டருக்கு வந்து பேன் ஆயிரும். அவ்வளோதான் மக்களே. ஒரு தடவை கூட உங்களை ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதனோட பவர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, கேமராவே எப்படி ஒரு நிமிஷம் ஜர்க்காகுது. எப்படி இருக்குது பவர் பார்த்தீங்களா? ஸோ மக்களே, வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ.